பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் மேலெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்று 1ஆம் தேதி, அதுவும் உங்களுக்கு செய்தி அனுப்ப முடியவில்லை, இருந்தாலும் 2ஆம் தேதி அனுப்புகிறோம். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் நீதிமொழி புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தால் இன்றைக்கு அதை உனக்கு தெரியப்படுத்துவார். அழகாக இருக்கும். நீதிமொழி புத்தகத்தை படிக்கப்படும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த அதிகாரத்தை படிக்கப்படும் போது ஒரு சிறந்த செய்தியாக காக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தபடினால் இன்று தினமே அவைகளை உனக்கு தெரியப்படுத்துவார். நம்ம நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே இருந்தால் இன்றைய தினமே அதை உமக்கு நான் தெரியப்படுத்துவேன். நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்குது? இப்போ யோசித்து பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட ஆட்களை சொல்லி நம்ம சொல்லுவோம், இவர் மேல் நான் நம்பிக்கையாக இருந்தேன், அந்த காரியமே வாய்க்க செய்யவில்லை, நான் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டு கடந்து போனேன். ஆனால் வேதம் சொல்லுகிற நீதிமொழி புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தபடினால் இன்றைய தினமே அதை உனக்கு நான் தெரியப்படுத்துவேன். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் இன்றைய தினம் என்ற வாழ்க்கைக்கு பார்க்கப்படும் போது நிறைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போகிறார். 8 மாதம் கடந்து போனது நினைச்சாலுமே இன்னைக்கு பெரிய பாரமாக இருக்கும். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தின்படி நான் மாதந்தோறும் ஒரு சிலருக்கு ஃபோன் பண்ணி பேசி ஜெபிப்பேன். நான் பண்ணலை, இந்த மாதம் நான் யாருக்கும் ஃபோன் பண்ணவில்லை. காலையில் வாக்கு தத்துவம் பரிசுத்த ஓய்வு நாள் வந்ததுனால அந்த வாக்கு தத்துவத்தை மாற்றி அந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே அது பகிர்ந்து கொண்டோம். இந்த மாலையில் இந்த கூட்டத்தை நடத்தணும் என்று சொன்னால் நடத்த முடியாதது. இன்னொரு கிராமத்தில் இன்னொரு காரியத்துக்காக கடந்து அரக்கோணாக்கு அண்ணாண்ட ஒரு 40 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட கடந்து வந்து இப்போ தான் வந்தேன். வந்த உடனே செய்திகள் அனுப்பணும் இல்லையா? ஆனால் இப்போ ஒரு பயம் இல்லாத போச்சு இதயத்தில். ஏன்னு சொன்னால், ஒரு காலத்தில் அந்த செய்தி அனுப்புவது எனக்கு அவ்வளோ விசேஷமாக காத்து கொண்டிருப்பேன். ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி அவங்களுக்கு அனுப்பணும். அதை அவங்க படித்து அவங்க மனதில் இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள் இல்லையா, ஒரு வித்தியாசமாக மாறணும், அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் கிடைக்கணும் என்று அனுப்பப்பட்டு, இப்போல்லாம் நிறைய பேர் நல்ல ஒரு செய்திகளை நீங்கள் அனுப்புகிறீங்க. நானும் அதை பார்க்குறேன் இல்லையா. எனக்கு என்னுடைய ஆசை அதுதான், எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கணும். அந்த சுவிசேஷம் அனைவரிடத்தில் பலந்து போய் மலர்ந்து வருகிறான்னு சொன்னால் இதுதான். விதைக்கப்பட்ட விதை அறுவடை ஆகுதுன்னு சொன்னால் அது செடி முளைச்சி வளர்ச்சின்னு சொல்லும்போது கனி கொடுக்கும்படியாக ஏற்படுத்தும். அப்படி தான் இன்னைக்கு நிறைய பேர்கள் செய்திகள் அனுப்புகிறீங்க. அது ரொம்ப எனக்கு சந்தோஷம் இல்லையா? அப்போது அப்படி அனுப்பப்படும் போது ஒரு நாள் எனக்கு மிஸ் ஆகுதுன்றதை பற்றி இப்போலாம் கவலைப்படுறது காரணம் என்னடானா, எல்லாருமே அதை பகிர்ந்து கொள்ளும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஒரு சிலர் இன்னும் வசனத்தை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதுக்காக நான் ஆயத்தப்படுத்தி கொடுத்தேன்னா அனுப்பணும். அப்போது உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தால் இன்றைக்கு அதை தெரியப்படுத்துவர் என்று சொன்னால் இனி ஒரு இனிய நாளாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த மாதத்தில் 9ஆம் மாதத்தில் உங்களுக்கு நின்று சிறப்பான நாட்களாக கொடுக்க போகிறார். அப்போ நான் இந்த 1ஆம் தேதினா ஒரு சிலருக்கு ஜெபம் பண்ணுறவங்களை கொடுத்து இப்போ யோசித்துருப்பாங்க, ஒருவேளை நான் தான் ஃபோன் பண்ணல, அவங்க பண்ணியிருக்கலாம், எனக்கு ஏன் பண்ணல தெரியாது. அப்போது என்ன ஒரு மனதில்னா, ஏன்னா இந்த மாதத்தில் அவங்களுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். நிச்சயமாக அது முடியும். யார் பார்க்குறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். காரணம் என்னடானா, லூக்கால 13ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது ஒரு சகோதரியை கொடுத்து தேவன் திட்டமாக பேசியிருப்பார். பைபிளில் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியாக இருக்கும். அந்த வசனத்தை படிக்கப்படும் போது அது 13ஆம் அதிகாரத்திலேருந்து 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம் வரைக்கும் 3 டிராபிக். 12ஆம் வசனம் இன்றைக்கு நீ விடுதலையாக்கப்பட்டார். ரொம்ப அழகாக இருக்கும். அது 18 ஆண்டுகளாக நிமிர முடியாத ஒரு கூனி இன்றைக்கு நீ விடுதலையாக்கப்பட்டார் என்று சொல்லப்படும் போது 18 ஆண்டுகளாக அவங்களை சுற்றி திரிந்த இடங்கள் தாராளமாக இருந்திருக்கலாம். அப்போது நிமிர முடியாத தன் வாழ்க்கையில் இன்னைக்கு எத்தனை பேர் நிமிர முடியாது இருப்பாங்க. வருமானம் இருக்கும், வாழ்க்கையில் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கும், ஆனால் நிமிர முடியாத அவங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் கர்ப்பத்தின் கனி இல்லாத இருப்பாங்க, ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு இருந்து வருமானம் இருந்தாலும் நிம்மதி இல்லாத இருப்பாங்க. நிறைய பேர் பார்க்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா
எதுவுமே இல்லாத அவதிப்பட்டு கொண்டிருப்பாங்க. அத்தனையும் என் தேவனாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அத்தனை பிரச்சனைகளும் 18 ஆண்டுகளாக நிமிர முடியாத ஒரு கூனியை நிமிர்த்தின கர்த்தர் உன் வாழ்க்கையில கூணம் குறுகி விழுந்து கிடக்கிற உன்னை எழுப்பி நிற்க வச்சு மகிழ்ச்சியாக உன்னை மாற்ற போகிறார். அப்போ என்ன பண்ணும்? பள்ளத்தாக்கில் நீரோட்டு இல்லாத பள்ளத்தில் விழுந்து நினைக்க முடியாது, தாகத்தை தீர்க்க முடியாது தவித்து கொண்டிருக்க உன்னை நம்பிக்கை உள்ள சிறுநிலைங்க அரணுக்கு திரும்புங்கள் என்றார். சகாரியா 9ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் படிக்கப்படும் போது அழகா இருக்கும். தண்ணி இல்லாத ஒரு கூடத்துல ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்து கிடந்த நம்மளை என்னையும் உள்பட சொல்றேன், விழுந்து கிடந்த என்னையும் உன்னையும் கர்த்தர் என்ன பண்ண போறாராம்? வாழ்க்கையில் ஒரு சேமத்தை கொடுக்க போகிறாராம். கண்டவள் சில ஆண்டுகளுக்கு 26 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை தெரிந்து கொள்ளப்படலை என்று சொன்னால் இந்த செய்தியை உங்களுக்கு என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாது, நிச்சயமா முடியாது. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட பிற்பாடு தான் ஒரு மேன்மைக்கு மத்தியில் கொண்டு போகிறார். எத்தனை கண்ணீர் தன் பிள்ளைகளை கொடுத்து கண்ணீர். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஊழியக்காரங்க அழுது கொண்டிருக்கும் போது புலம்பி கொண்டிருப்பதை இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பெருமை நாவி அவங்கள மேற்கொண்டு போக முடியாது நிற்குது. நம்ம ஏன் ஒருத்தரண்ட சொல்லணும், நம்ம ஏன் செய்யணும்? யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அழைப்பு சரியாக இருந்தால் அந்த அழைப்புக்குள்ள கட்டுமானத்துக்குள் நம்ம இருந்தோம் என்று சொன்னால் எந்த சூழ்நிலை நிமிர முடியாத தன் வாழ்க்கையில நிமிர்ந்து நடக்க வைக்கும்படி கர்த்தர் வைத்துவார். அதுதான் சொல்றாரு, நம்பிக்கையுள்ள சிறுனா அரணுக்கள் திரும்புங்க, இரட்டிப்பான நன்மைகள் இன்றைக்கே செய்வார். இது சகாரியா புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கப்படும் போது திட்டமா இருக்கும். ஆனா 11ஆம் வசனம் படிக்கும் போது தண்ணி இல்லாத ஒரு கூடாரத்தை தள்ளப்பட்ட நம்மை தேவன் உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, நம்பிக்கையோடு திரும்பினார் இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்க அவர் இன்றைக்கே நான் கொடுப்பேன் செய்வேன் என்றார். அதுதான் நீதிமொழி புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 19 வாசிக்கும் போது உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தால் இன்றைக்கே அதை தெரிவுபடுத்துவாராம். நம்பிக்கை இந்த மாதம் பாருங்க, நீ 8 மாதம் நீ பட்ட பாடு, உபத்திரங்கள், நாசம், மோசங்கள், விழுந்து கடந்து அவமான நிந்தனைகளை நீங்க பட்டு எத்தனை காரியத்தை கலங்கி நின்று இருக்கலாம். அத்தனை காரியத்திலிருந்து இந்த 9ஆம் மாதத்துல ஒரு சமாதானத்தை வாழ்க்கையில கொடுக்க போகிறார், ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறார், உன்னை மேன்மைப்படுத்த போகிறார் ஆண்டவர், உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். எழுந்துக்க முடியாத வாழ்க்கையில கடன் என்ற தொல்லையில வீழ்ந்து அகப்பட்டு கிடக்கிற நீ விழுந்து கிடக்கிற என் அன்பு சகோதரன் சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த மாதத்துல நீ அவரிடத்தில் வந்தால், அந்த லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அங்க 18 வருஷமா அந்த கூனி அந்த வழியா கடந்து வந்து நிமிர முடியாத ஒரு சகோதரி அந்த வழியில வரும்போது இயேசு கடந்து போய் 12ஆம் வசனம் படி இன்றைக்கு நீ விடுதலையாக்கப்பட்டாய். இன்றைய என்ற தீர்மானம் தேவனிடத்தில் ரொம்ப அழகா இருக்கும். அங்க சகாரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது இன்றைய தான். இங்க நீதிமொழி புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 19 சொல்றது இன்றைய தான். இங்கே லூக்கா புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 12 சொல்வது இன்றைய தான். அந்த இன்றைய என்ற தீர்மானம் விடியப்படும் போது செய்தி நீ பார்த்து கொண்டிருக்கிற காலத்துல உன்னை சூழ்ந்திருக்கிற எல்லாம் பிரச்சனையும் கர்த்தர் மாற்ற போகிறார். என்னை பார்க்கிறேன் அன்பு சகோதரனை, நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கிற, யார் இடத்துல சொன்ன யார் உதவி செய்வாங்க? இப்பவும் சொல்றேன், நீ கர்த்தரை நோக்கி பாரு, அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். மனிதன் நம்பாத, நாசு சுவாசம் உள்ள மனிதன் நம்புவதை விட்டுவிடு. ஏசாயா புத்தகம் 2ஆம் 22ஆம் வசனம் படிக்கப்படும். நாசு சுவாசம் உள்ள மனிதன் பலவிதமான திட்டத்தோடு உன்னை ஏமாத்தி கொண்டிருக்கிறான், பலவிதமான காரியத்துக்கு வளைந்து கொண்டிருக்காங்க. என் இடத்துல பேசுறவங்க எத்தனை பேர் பேசுவாங்க, அவங்க பேச போது அவங்கள பேர் நல்லவங்க போல யாரும் பேச முடியாது. நான் ரொம்ப தெளிவா பேசிட்டு போய்க்கினே இருப்பேன், அவங்க நம்புறதுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசிட்டு கடந்து போவோம். ஆனா என்னிடத்துல இருந்து எந்த காரியத்தை ஏமாற்ற அவங்க முன்வைத்தாங்கன்னா யார் மூலியமா தேவன் அறிவித்திருவார். அன்று தினமே அறிவித்து எனக்கு காட்டுவாரு, அன்று தினமே அந்த காரியத்தை நான் காண முடியாக செய்வாரு, அன்று தினம் விடுதலை கொடுப்பார். ஏன்னா என் தேவன் நல்லவரா இருக்கிறார். லூக்கால கூட இன்னொரு அதிகாரம் உண்டு, 5ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது இரவு முழுதும் பிரயாசப்படும் ஒரு மனுஷன், பேதுரு என்ற ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா தேவன் 12 பேரை தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவனும் ஒருவன். இரவு முழுதும் பிரயாசப்படுவான். அவன் பிரயாசப்படுவான் பட்டு இருக்கும் போது அவன் கலங்கி தவித்து கொண்டு தன் வலையை என்ன பண்றான், கடலுக்கு கடந்து போய் மீன் அகப்படலை என்று சொல்லி வலையை அழைத்து கொண்டிருக்கப்படும் போது அவனிடத்துல கேட்பது ஒன்னே ஒண்ணுதான், கொஞ்சம் படுக்க கூட. அங்க 2 படகு நிற்கும். ஒரு படகு பார்த்தா பேதுரு அந்த படகு மேலே இறங்கி கொஞ்சம் தள்ளி விட சொல்லும் போது ஏராளமான ஜனங்கள் நின்று பார்க்கும்போது சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கும். அந்த சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருந்த பேதுரு மறுபடியும் கடலுக்கு போறான். இன்று நீ பார்க்கும் போது மறுபடியும் நீ துவக்கி பாரு, உனக்கு வெற்றியை கர்த்தர் கொடுக்க போகிறார். மறுபடியும் பாரு, அதுதான் அவன் சொல்லுவான். நல்லா இருக்கும் அந்த வசனம் பாடுங்க. லூக்கா புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிச்சு பாருங்க.
இரவு முழுதும் பிரயாசப்பட்டு எனக்கு ஒன்றும் அகப்படல, உன் வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன்றான். இந்த சத்தியத்தை கேட்பபடியாக நீ திரும்பி பாரு, கர்த்தரிடத்துல அறிக்கை செய்து பாரு, கர்த்தரிடத்துல முறையிட்டு பாரு, எல்லா தேவ சமூகத்துல என்ன பண்ணு, நம்பிக்கையுள்ள சிறன அரணுக்கு திரும்ப இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த மீன் பிடிக்கிற மறுபடியும் போய் வலையில அங்க மீனே இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்து வலையை அழைத்து கொண்டிருவங்க மறுபடியும் போடும் போது ஏராளமான மீனை கர்த்தர் கொடுத்தாராம். ஏராளமான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க போகிறார். எதை நம்பிக்கொண்டிருக்க அந்த காரியத்தை வாய்க்க செய்ய போகிறார். அது நன்மைக்குரிய, தீமைக்கானதல்ல, நன்மைக்குரிய காரியத்தை உனக்கு வாய்க்க செய்ய போகிறார். எதை கொடுத்து கவலைப்படாத. திருமண தடையா, அதை செய்து முடிக்க போகிறார். கர்ப்பத்தின் கனியா, அது கொடுத்து உதவி செய்ய போகிறார். வேலை வாழ்ப்பா, அது ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எதை நம்பிக்கொண்டிருக்கிற, கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கார். 18 ஆண்டுகளை நிமிர முடியாது தன் வாழ்க்கையில் இது எல்லாம் போச்சே நினைச்சிருந்த ஒரு சகோதரி கர்த்தர் எழுப்பி நிற்க வைத்தது போல உன் வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். அந்நிய கண்களில் உன் சொந்த கண்களுக்கு காணும்படியாக இந்த செய்தி இந்த மாதம் முடிய முன்பே கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்து முடிக்க போகிறார். அடுத்த மாதத்துல நீ போற சபைக்கு, நீ எந்த சபைக்கு போயிருந்தாலும் அந்த சபை மூலியமாக ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து உனக்கு நடந்தது என்று சொன்னால் இது உன்னுடைய சாட்சியை இந்த செய்தி மூலியமாக கூட நீ அனுப்பலாம். கர்த்தர் உன்னை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.